என்ன பெரியம்மா சொல்லுது? நீ சொன்னது உண்மையா? ஏன் நெஞ்சில குண்ட தூக்கி போட்டுட்டியே? ஆமா, இவ நெஞ்சில குண்ட தூக்கி போட்டா குண்ட. என்ன பேச்சு பேசுறா? ஏ அப்பா, ஒட்டிக்கு ஒட்டி ஆவலாதி. என்ன பேச்சு பேசுறாளுவோ? என்னைய பத்தி தான் சொல்றதுக்கு தான் இந்த கிழவி அவளை தர தர தரன்னு இழுத்துட்டு வந்து இம்புட்டு குசுமையும் பேசிட்டு இருக்கு. மாட்டி, அந்த பயவுல லேசுப்பட்ட பயவுல இல்ல, உன்னையும் உன் ஆத்தாவையும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இல்லாத பொய்யலாம் சொல்லியிருக்கான். கேட்டி, அவன் எங்கேயும் கூட்டிட்டு போறது இல்ல. அவன் ஆத்தாக்காரியே நீங்க கொடுமைப்படுத்துதியன்னு தான் இந்த வரத்து வந்திருக்கான் தெரியுமா? நான் வேற அவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு போய் உங்க ஆத்தாக்காரிட்ட சொன்னா அந்த கிறுக்கு செருக்கி என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஏசுதா. நான் சொல்றத நம்ப மாட்டுக்கா, இந்த சின்ன பையவளையே நம்புறா. இங்க பாரு பெரியம்மா, இது மட்டும் உண்மையா இருக்கட்டும், அவனை நான் என்ன பண்ணுதனே பாரு. எங்க ஆத்தாக்காரிக்கு புத்தி கெட்டு போச்சு. பேரன் பேரனே தலையில தூக்கி வச்சு ஆடுறாள்ல, அதான் உன்னை இந்த பாடு படுத்தியிருக்கான். அவதான் குருவி கரிச்சி எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பா பிள்ளைய. சொல்லி கொடுத்து எனக்கு ஏத்தபடி எதையாவது பண்ணல, அப்பதான் இவ்வளவோ சரி வருவான்னு என்னத்தையாவது உளறி இருப்பா. அந்த குருவி கரிச்சிய பம்பைய அறுத்து வீட்டை விட்டு எப்படி துரத்துறேன்னு பாரு. அத்தை, நீ இன்னையோட செத்த. உனக்கு எம்புட்டு திமிரு இருந்தா எங்க அம்மா பார்த்து குருவி கடிச்சு நான் சொல்றேன். எடு, உன்னை வீட்டை விட்டு எப்படி துரத்துறேன்னு பாடு. எங்க அம்மாவை நீ துரத்திடுவியா? எங்க அம்மாவை நீ துரத்துறியா? உன் என்ன துரத்துறானே இனி வேடிக்கையை மட்டும் பாடு. ஏய் பெரியம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் அம்மியில மசாலா அரைச்சிக்கிட்டு இருந்தேன். நீ கூப்பிட்ட உடனே என்னமோ ஏதோன்னு பதறி போய் ஒடியாந்தேன். நான் போய் குழம்ப கொதிக்க வச்சுட்டு வாரேன். அப்புறம் இருக்கு எங்க அம்மாக்கு. எங்க அம்மா ஏன் பேச்சதான் கேட்பா. அந்த குருவி கரைச்சிய கழுத்தை பிடிச்சி எப்படி வெளியே தள்ளுறேன்னு பாரு. மத்தியானம் வேடிக்கை பார்க்க வந்துரு. அப்படி சொல்லிட்டு ஏன் ராசாத்தி, நீ தான் ஏன் மவ. சரி சரி, இப்ப வர்றேன் பெரியம்மா. சரி டி, போயிட்டு வா. ஏதாவது ஐடியா பண்ணணுமே. இவ வடதுக்குள்ளியும் ஆச்சிக்கிட்ட சொல்லி இவளை வழக்க மாட்ட கொண்டு அடிச்சு வீட்டு வாசல மிதிக்க விடாதபடி பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? என்னல மரத்து மேல ஏறி உட்கார்ந்திருக்க? அதுவும் கோவமா? அதை ஏம்ல கேக்குற? படட்ட பட்டாபி கீழே வந்துக்கறேன் போடு. இல்ல, என் ஆட்டக்காரி இல்ல காலையில என்னைய கடுப்பேத்திட்டா தெரியுமா? என் ஆட்டக்காரியும் அதான் அன்னைக்கு வந்துச்சு அந்த பெரிய கிழவி, அதுவும் சேர்ந்துக்கிட்டு என்னம்மா குசும்பு பேசுறாள் தெரியுமா? என் ஆட்டக்காரிட்ட அந்த பெரிய கிழவி வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்லிட்டுல எங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்த போறாளாம் ஆட்டக்காரி. அதனால மத்தியானம் வாடன்னு சொல்லியிருக்கா தெரியுமா? என்னல சொல்ற? உங்க அம்மாவை வீட்டை விட்டு துரத்த போறாளா? அவ எப்படி இல்ல தட்ட முடியும்? அதான் நாம எடுக்கோம்ல. அதுக்கு முன்னாடி உங்க ஆச்சிக்கிட்ட விளக்கு மாட கொடுத்து அவளை வீட்டை விட்டு அடி அடின்னு அடிச்சு வடட்ட வைப்போம்ல. தேங்க்ஸ்ல, நீ தான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட் படட்ட பட்டாவி. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. இல்ல, இதெல்லாம் ஒரு விஷயமால ரொம்ப புகழாதல. நீ புகழ்ந்த உடனே அப்படியே மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது தெரியுமா? சரி வா, போய் வேலைய ஆரம்பிப்போம். வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். தரை மீது காணும் யாவும் தண்ணீரில் போடும் கோலம் நிலைக்காதம்மா. யாரோடு யார் வந்தது நாம் போகும்போது, யாரோடு யார் செல்வது? வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். இல்ல ராக்ஸ்டார், உன்னை பார்த்த உடனே துக்கம் தோண்டி அடிக்க தெரியுமா? இவ்வளவு விஷயத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு உங்க ஆச்சிக்கிட்ட சொன்னா மனசு கஷ்டப்படும்னு இருக்க பாரு. நீ பெரிய மனுஷன்டா. உன் அத்தை மேல உனக்கு எம்பூட்டு பாசம். உன் அத்தை உங்க அம்மாவை துரத்த நினைக்கா, உன்னையே வீட்டை விட்டு துரத்த நினைக்கா. ஆனா நீ அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பாரு. நீ பெரிய மனுஷன்டா. நம்ம ஒண்ணுமே நினைக்கலையே. இந்த பயவுல என்னத்த பில்டப் இவ்வளவு பெருசாகுது? ஒருவேளை கிளவி வந்துட்டோ? என்னத்த வச்சு சமாளிக்க போடான்னு தெரியலையே. இவன் சாட்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். நம்ம இம்புட்டு நேரம் பாட்டு மட்டும் தானே பாடிட்டு இருந்தோம். இல்ல ஐயா, என்னாச்சு? ஏன் இப்படி வருத்தத்துல கிடக்க? உன் அத்தைக்காரிக்கு என்னல, நல்லா தானே கெளுத்தி மாதிரி இருக்கா? அது எப்படி என் வாயால சொல்லுவேன்? இந்த ஒருத்தர் இருக்கானே, அவங்கிட்ட கேளு. மனசெல்லாம் வலிக்கு. என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் சொல்ற நிலைமையில இல்ல. அட பாவி பயவுல, என்ன மாட்டிவிட்டானே? நான் என்னத்த சொல்லி சமாளிக்க? சரி, எதையாவது சொல்லி சமாளிப்போம். ஒரு பில்டப் கொடுத்ததுக்கு இந்த பயவுல நம்மள மாட்டி விடுவானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. இல்ல பரட்ட பட்டாபி, என்ன நடந்துச்சுன்னு உன் வாயால சொல்லுல. ஏச்சி, அது எங்க
நாய் கடிச்சிட்டா? எங்க? நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ ஆச்சி, இப்பதானே சொன்னேன், நீ அந்த பக்கமே போயிராத. வாசல்ல வேப்பங்குலையை சொருவு. அவள வீட்டுக்குள்ள வர விடாத. ரோட்ல நின்னு விரட்டி முடுக்கு. இன்னும் ஒரு மாசத்துக்கு அவ பத்திய சாப்பாடு தான் சாப்பிடணும். இங்க வந்து எதையாவது சொல்லி உன்னை குழப்பறதுக்கு பாப்பா. என்ன நாயும் கடிக்கல, ஒண்ணும் கடிக்கலம்பா. அந்த நாய் கடிச்சவோ அப்படிதான் பேசுவோ தெரியுமா? கோவத்துல கத்து கத்துன்னு கத்துவோவோ. போன வருஷம் எங்க அம்மாக்கு கூட கடிச்சு எங்க அம்மா பிடிச்சு அடைச்சு வச்சிருந்தோம் தெரியுமா? நீ பேசாட்டி எதையாவது பண்ணி அவள வீட்டுக்குள்ள விட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் உன்னையும் உமாவோட பேசிக்கிட்டே இருக்கும்போது கடிச்சு வச்சிருவா. அப்புறம் நீ வயசானவா, உனக்கு கொரோனா ஊசி போட்டாலும் சரியாவாது, பாத்துக்கோ. பாமே இத்தனை விஷயம் இருக்கா? யாத்தி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதான் என் பேரன் அத்தை மேல உள்ள வருத்தத்துல இப்படி பாட்டு பிடிச்சானா? இல்ல வருத்தப்படாத, அவன் சொல்லுதாம்ல 1 மாசம் சரியாயிரும்னு. அவளை கொண்டு போய் டாக்டர் கிட்ட காட்ட சொல்லுவோம். ஆச்சி, அதெல்லாம் காட்டியாச்சு தெரியுமா? அதனால தான் அவளை வீட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. அவ என்னன்னா யாருக்கும் தெரியாம ஓடியாந்துவா. அதனால நீ சாக்கடையா போய் பத்திரமா இரு ஆச்சி. நான் போய் தெருவாச கதவை பூட்டிட்டு வந்துடுறேன். சரியில்ல சரியில்ல, என் பேரனுக்கு என் மேல எம்பூட்டு பாசம். இல்ல கிளவிய பத்தியல, அது மேல எம்பூட்டு பாசம்ட்டு போகுது. பாசமும் இல்ல நேசமும் இல்ல, அது வேஷமே. நமக்கு மட்டும் தானே தெரியும். இல்ல சும்மா இல்ல, இப்பதான் எப்படியோ 1 மாசத்துக்கு சமாளிச்சாச்சு. அதுக்கப்புறம் நடக்க போறது யார கையிலன்னு தெரியல. அதையும் சமாளிப்போம். சரில நேரம் ஆயிட்டு, நான் வாரேன். நீயும் வந்து தெருவாச கதவை தாப்பா போட்டுக்கோ. தேங்க்ஸ்ல, உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்ஸ்ல பரட்ட பட்டாபி. இது போல நீ ரொம்ப தான் என்னைய புகழ்த. சரி வரேனே. சரில.